ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோசப் ஜே. ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்னைடர்வர்ஸ் திருப்பி வரப்போதா, அது வரதுக்கான சாத்தியம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டிசி ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். அண்டு நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறீங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போட்ட வீடியோ அடிக்கடி உங்களை வந்து சேரும். ஸோ ஸ்னைடர்வர்ஸ் திருப்பி வரப்போதா இல்லையா அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்த்துருவோமா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ போயிட்டுருக்கு. ஸோ காமிக் ஃபேன்ஸ், முக்கியமாக டிசி ஃபேன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு திடுக்கிடும் ஒரு ஷாக்கிங் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிசி ஆரம்பித்தாங்களோ அப்போதுலேருந்து பிரச்சனையாக தான் வந்து பார்த்திங்கன்னா போயின்னு இருக்குது. ஒரு யூனிவர்ஸை ஒழுங்காக ப்ராப்பராக அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுக்கவே மாட்டுறானுங்க, எடுக்கவும் விட மாட்டுறானுங்க. அது என்னன்னே புரிய மாட்டேங்குதுங்க. மார்வலாச்சு ஃபேஸ் 3 வரையும் ஒழுங்காக எடுத்துகிட்டு ஃபேஸ் 4 ஃபேஸ் 5 தான் இப்போ பார்த்திங்கன்னா சொதப்பின்னு இருக்கானுங்க. ஆனால் டிசி ஒரு ஃபேஸே வந்து பார்த்திங்கன்னா உருப்படியாக முடிக்க முடியல. அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை போயின்னு இருக்குது. ஸ்னைடர்வர்ஸ் நல்லா கொண்டு போயிருந்தார். ஸ்னைடர்வர்ஸையும் பார்த்திங்கன்னா அடிச்சு ஓட விட்டானுங்க வெளியே. அதுக்கப்புறம் இப்போது ஜேம்ஸ் கன் வந்து பார்த்திங்கன்னா டிசியை வந்து ஒரு புது யூனிவர்ஸாக ஃபஸ்ட்லேருந்து கிக் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தார். ஆனால் அதுக்குள்ளே இன்னொரு பிரச்சனை. ஸோ அது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வார்னர் ப்ரோஸ் ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா விற்க போகிறாங்கன்னா, ஸோ அப்படி விற்றா அப்படின்னா டிசி வந்து பார்த்திங்கன்னா யார் சேல் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா டிசி வந்து போயிடும். ஸோ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, டிசி ஓன் பண்ணுறது வார்னர் ப்ரோஸ். ஸோ வார்னர் ப்ரோஸ் விற்றாங்க அப்படின்னா திருப்பி இந்த யூனிவர்ஸ் வந்து கண்டினியூ ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதாவது ஜேம்ஸ் கன் கிரியேட் பண்ண இந்த யூனிவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ ஆகுமா அப்படின்னு கேட்டால் தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதனால வார்னர் ப்ரோஸ் வந்து இப்போது விற்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, கடன் பிரச்சனை. இவனுங்க கண்ட மேனிக்கு படத்தை எடுத்து விட்டுறானுங்க. அது ஓடுமா ஓடாதான்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக யோசிக்கிறதெல்லாம் இல்லை. வார்னர் ப்ரோஸை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக சொல்ல போனோம்னா, ஒரு படம் மூலிமா அவனுங்க வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண தான் பார்ப்பானுங்க தவிர, பிஸ்னஸ் பர்பஸாக தான் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் அவனுங்க பண்ணுற எல்லா படமும் இருக்குது தவிர, ஆடியன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பராக நல்ல படம் கொடுக்கணுன்ற ஒரு மோட்டிவில் அவனுக்கு இது வரையும் பண்ணவே இல்லை ஒரு படத்தை கூட. ஃபர்ஸ்ட்லாம் பண்ணியிருந்தானுங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி மோட்டிவில் தான் பார்த்திங்கன்னா எல்லா படத்தையும் வந்து எடுத்துனுக்கிறானுங்க. ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய படம் ஓடுறதில்லை. ஸ்னைடர் யூனிவர்ஸை கண்டினியூ பண்ணியிருந்தாலே ப்ராப்பராக வந்து நல்லா ப்ராஃபிட் எடுத்துருந்துருக்கலாம். அறிவே இல்லாத பசங்க அவனுங்க, என்ன சொல்கிறதுனே தெரில. வார்னர் ப்ரோஸ் கிட்ட என்னென்ன ஃப்ரான்ச்சைஸோட ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்குங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசி யூனிவர்ஸ் ஓகேவா ஃபஸ்ட்டு, அப்புறம் ஹாரி பாட்டர் யூனிவர்ஸு, அப்புறம் மேட்ரிக் யூனிவர்ஸ், லார்ட் ஆஃப் தி ரிங் யூனிவர்ஸ், காட்ஸில்லா vs காங், அதாவது மான்ஸ்டர் யூனிவர்ஸ் சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மான்ஸ்டர் யூனிவர்ஸோட ஃப்ரான்ச்சைஸியும் கிட்ட இருக்குது, மேட் மேக்ஸோட ஃப்ரான்ச்சைஸிங் கிட்டது, இட்டோட ஃப்ரான்ச்சைஸிங் கிட்ட இருக்குது, லூனி டூன்ஸ் அண்டு ஆனா பேர்பரே இந்த ஃப்ரான்ச்சைஸ்லாம் இவங்க கிட்ட இருக்குது. இந்த ஆர்ஆர் ஃபிலிம்ஸோட ரைட்ஸுமே பார்த்திங்கன்னா இவங்க கிட்ட தான் ஆகுது. இது வந்து மூவிஸோட ரைட்ஸு. இப்போது டெலிவிஷன்லையும் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம் இவங்க கிட்ட. HBO மேக்ஸோட ரைட்ஸுமே பார்த்திங்கன்னா இவங்க தான் வச்சுருக்கானுங்க. HBO மேக்ஸில் என்னென்ன, இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ், லாஸ்ட் ஆஃப் அஸ், யூரோப்பியா, ட்ரூ டிடெக்டிவ், இந்த மாதிரி ரைட்ஸில் இவங்க வச்சுருக்கானுங்க. அப்புறம் டிஸ்கவரி சேனல், அனிமல் பிளானட், ST டிவி, அப்புறம் ஃபுட்டு, கார்ட்டூன் நெட்வொர்க், அடல்ட் CNN, TBS, அப்புறம் TNT, இது மாதிரி. அப்புறம் வார்னர் ப்ரோஸ் டெலிவிஷன் வந்து பார்த்திங்கன்னா சிலது வச்சுருக்கானுங்க. அது பிக் பேங் தியரி, சூப்பர் நேச்சுரல், ஆரோவர் ஷோ, ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்ருக்கானுங்க இவனுங்க வார்னர் ப்ரோஸ். ஸோ கேமிங்கில் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து விடலை. ஸோ அது என்னென்ன வச்சுருக்கானுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாரல் காம்பேட்டு, அப்புறம் அதான் பேட்மேன் ஆர்கம் அந்த கேமும், சூசைட் ஸ்குவாடு, அப்புறம் ஜஸ்டிஸ் லீகு, அப்புறம் லியோ கோ வீடியோ கேம்ஸ், ஹாரி பாட்டரோட கேமு. ஸோ அப்புறம் இது இல்லாமல் மியூசிக்கோட ரைட்ஸுமே நிறைய வச்சுருந்துருக்கானுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மர்ச்சன்டைசிங்கும் வச்சுருக்கானுங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸுமே வச்சுருக்கானுங்க. ஸோ இவ்வளோ வச்சுருக்கிறாங்க வார்னர் ப்ரோஸு. ஆனால் இதுவரையும் உருப்படியாக ஒன்றுமே தந்ததில்லை. இவனுங்க நினச்சா அசால்ட்டாக ப்ராஃபிட் எடுக்கலாம், அசால்ட்டாக இவங்களோட பேரை வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகலாம் இவங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸை. ஆனால் இவங்க எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக பிளான் பண்ணி அடிக்கிறது இல்லை. எல்லாமே மணி மோட்டிவில் அடிக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, எல்லாம் ஃப்ளாப்பில் போய் முடியுது. ஸோ கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா வார்னர் ப்ரோஸ் விற்க வேண்டிய நிலைமையில் வந்து வந்துட்டானுங்க. ஸோ ஜேம்ஸ் கன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஏதோ சூப்பர்மேன் ஒரு படத்தை கொடுத்து அது மூலிமா ஒரு யூனிவர்ஸை க்ரியேட் பண்ணலான்னு பார்த்தாரு. ஆனால் அதுவுமே இப்போ குழி தோண்டி போடுற நிலைமையில தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஆனால் இது எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணல. ஜேம்ஸ் கனோட யூனிவர்ஸ் வந்து கேன்சல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனும் இல்லை. அதே மாதிரி ஸ்னைடரோட யூனிவர்ஸும் வந்து திருப்பி வந்து வரும் அப்படின்றதுக்கான எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இப்போதைக்கு இல்லை. பட் ஃபேன்ஸ் மத்தியில் ஒரே ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. அண்ட் இது வந்து ஒரு ரூமராகவுமே இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட்ஃப்ளிக்ஸ் வந்து WB வாங்கினாங்க அப்படின்னா ஸ்னைடர்வர்ஸ் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது எந்த இதில் வந்து எடுப்பானுங்க அப்படின்றது தெரியல. ஏன்னா ஆல்ரெடி ஒரு யூனிவர்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அது இல்லாமல் திருப்பி பழைய ஒரு யூனிவர்ஸை கொண்டு வந்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் கன்ஃபியூஷன் க்ரியேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. அண்ட் அது வந்து ஒரு
அந்த ஒரு யூனிவர்ஸோட அட்டாச்மெண்ட் ஆக முடியாது ஒழுங்காக. நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இன்கேஸ் இதை வாங்கினானுங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி வர சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் 100% வருமா கேட்டால் தெரியல. ஏன்னா இப்போ டிஸ்கவரி வந்து பார்த்திங்கன்னா வார்னர் ப்ரதர்ஸை வச்சுட்ருக்கான், வாங்கி வச்சுருக்கான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவரியால் முடியல, இவங்களை வச்சு மல்லு கட்ட முடியலன்றதுனால இப்போ டிஸ்கவரி வந்து லாஸ், அதாவது கடன் ஆனதுனால இப்போ வார்னர் ப்ரதர்ஸ் வந்து விற்க போகிறான். ஸோ இது எப்படி முழுசாக விற்க போகிறாங்களா, இவ்வளோ ரைட்ஸ் வச்சுருக்காங்களா, ஸோ இது எல்லா ரைட்ஸுமே சேர்த்து நெட்ஃப்ளிக்ஸுக்கு விற்றாங்க அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸ் பிச்சு உதருவான், எக்கச்சக்கமான படங்கள் அடிச்சு தள்ளுவான் எடுத்து. அவன் ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் இது நெட்ஃப்ளிக்ஸ் கிட்ட போகுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அண்ட் நெட்ஃப்ளிக்ஸோட ஓனரும் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி நாங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கோம், இன்னும் வந்து நாங்கள் வாங்கணுன்ற முடிவு எடுக்கலை, இன்னும் டிஸ்கஷனில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விஷயம் வந்து சொன்னாருன்னு சொல்லிட்டு இப்போ இன்டர்நெட்டில் வந்து போயிட்டுருக்கு. இன்கேஸ் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து WBA வாங்கினாங்களா அப்படின்னாலுமே எல்லா ரைட்ஸுமே வாங்குவாங்களான்றது தெரியல. அண்டு ஸோ WBA எவ்வளோக்கு விற்க போகிறாங்க அப்படின்ற அஃபிஷியல் நம்பரும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக இன்னும் வரலை. இதோட இந்த WBA கீழே இவ்வளோ ரைட்ஸ் இருக்குது அப்படின்ற போது எல்லா ரைட்ஸுமே கொண்டு போய் ஒருத்தக்கிட்ட குத்துருவாங்களான்னு தெரியல நம்மளுக்கு. அண்டு இன்கேஸ் அப்படி குத்தாங்கன்னா அது வாங்குற ஆள் செம்ம ப்ராஃபிட்டு, அதை வச்சு எக்கச்சக்கமான படம் எடுத்து நல்லா கல்லை கட்டலாம். ஆனால் அது பண்ணுவாங்களா அப்படின்றதும் தெரியல. பட் நெட்ஃப்ளிக்ஸ் கிட்ட போச்சு அப்படின்னா நல்லா வரும், நல்ல கண்டென்ட்ஸ்லாம் நிறைய நல்ல படங்கள் வரும் அப்படின்றத நம்பலாம். ஆல்ரெடி ஒரு யூனிவர்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்டாப் பண்ணப்பட்ட ஸ்னைடர் வேர்ஸை வந்து திருப்பி கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயம். பட் ஆனால் ஜேம்ஸ் கன்னோட யூனிவர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடில் போகும்போது கன்ஃபியூஷன்ஸ் கிரியேட் ஆகும்ன்றதை விட ஃபேன்ஸ் வந்து ஜேம்ஸ் கன் யூனிவர்ஸில் வர படங்கள் எதுவும் பார்க்காம போயிடுவாங்க. ஆக்சுவலாக அதான் உண்மை. ஜாக் ஸ்னைடரோட யூனிவர்ஸ் தான் பார்க்க எல்லா DC ஃபேன்ஸும் வருவாங்கன்றது ஊரறிஞ்ச விஷயம். ஸோ அதனால் வந்து ஜேம்ஸ் கன் யூனிவர்ஸை கேன்சலும் பண்ணுறதுன்றது டவுட்டு. ஸ்னைடர்வர்ஸ் உள்ளே கொண்டு வரது திருப்பி அப்படின்ற விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுட்டில் தான் நிற்குது. என்ன பண்ண போகிறாங்க, என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்றத தெரியல. ஸோ அஃபிஷியல் நியூஸ் வரும்போது அதை பற்றி இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ ஸ்னைடர்வர்ஸ் வந்தால் நான் முதல்ல சந்தோஷப்படுவேன் தான், நான் சந்தோஷப்பட மாட்டேன்லாம் நான் சொல்ல மாட்டேன், நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா ஒரு ப்ராப்பரான டேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஜாக் ஸ்னைடர். ஸோ DC அழகாக கொண்டு ஸ்டார்ட் பண்ணார். ஆனால் இந்த WB ப்ராப்பராக ஒரு சுதந்திரம் கொடுக்காமல் படத்தை நாசமாக்கி அவரோட சுச்சுவேஷன் தெரியாமல் வெளியே துரத்திட்டானுங்க. பட் திருப்பி ஒரு சான்ஸ் ஜாக் ஸ்னைடருக்கு வந்துச்சு அப்படின்னா ஃபார் ஷுர் DC தெரிக்க விட்டுருவாப்புல, அது மட்டும் நல்லா வந்து தெரியும். ஸோ பார்ப்போம், ஜாக் ஸ்னைடர் யூனிவர்ஸ் வந்து திருப்பி ரீட்டைன் ஆகுதா இல்லை ஜேம்ஸ் கன் யூனிவர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்க போகுது. அண்டு அதாவது வார்னர் ப்ரோஸ் வந்து யார் வாங்க போகிறா அப்படின்றத பார்ப்போம், பொறுத்து பார்ப்போம் யார் வாங்க போகிறா அப்படின்றத. ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's by Joseph EJ. Bye.